புலம்பெயர்ல மக்கள் அரசியல்வாதிகளை நம்பி கொடுக்கணும் என்ன சொன்னா இதுக்கு ஒரு அமைப்பை வேணும் உருவாக்கலாம். அது பெரிய விஷயம் இல்ல. எத்தனையோ ஆயிரத்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் அனாவசியமாக உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு அமைப்பை இல்ல பொது நிறுவனங்கள் இல்ல பொது தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி அதனூடாக ஒரு நிதியை சேகரிச்சு அந்த குடும்பங்களுக்கு நேரடியாக அந்த உதவியை செய்ய மிஸ்யூஸ் இல்லாம அந்த வேலை திட்டம் வடிவா நடக்கும். அதை இப்ப செய்யறாங்க. இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். காலப்போக்கில் என்ன சொன்னா நாங்களும் இந்த இடத்துல உணர்வோட வந்து நிக்கிறோம். ரெண்டாவது இப்படியான இந்த இடத்துல அரசியல் விளையாட்டுகள் இந்த இடத்துல நடக்கக்கூடாது. நிதி சேகரிச்சு ஏன்டா கல்லறை கட்டணும்னு சொன்னா எங்க மக்கள் அள்ளி கொடுத்துரும். தங்களோட நகையை இப்பயும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. கல்லறை உணர்வு வந்துடும் அவங்களுக்கு. விளையாட்டுல வச்சு நிதி சேகரிச்சு கொண்டு போய் கணக்கு காட்டணும்னு சொல்லி அந்த விஷயத்தை என்ன பொறுத்தல புலம்பெயர்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்ற விஷயம். நேரடியாக பாதிக்கப்பட்ட தமிழ் மகனா கேட்டுக்கொள்ற விஷயம் என்ன சொன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்க இப்படி மாவீரர் துயிலமில்லங்கிற யார்கிட்டையும் என்ன கூட நம்பி என்ன நேரடியாக தர தேவையில்லை. சம்பந்தப்பட்ட தரப்பட்ட கொடுத்து அந்த வேலை திட்டத்தை செய்யறதை நாங்கள் விரும்புகிறோம். போதிய அரசியல்வாதிகள் அரசியல் பேச்சுக்காக மாவீரர்களையும் போராளிகளையும் பாதிக்கப்பட்ட மக்கள்களையும் வைத்து அரசியல் செய்து தமது வருமானத்தையும் தமது அரசியல் நோக்கங்களையும் ஈடு செய்கின்ற ஒரு அரசியல் தளமாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே நான் மனம் திறந்து சொல்வேனாக இருந்தால் உண்மையிலே நான் கதைப்பேன். எனக்கு இந்த உணர்வு ரீதியாக எனக்கு உண்மையில கதை வருதில்லை. என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய மக்கள் விடுதலைக்காக உண்மையில எனது குடும்பத்தில் 89ஆம் ஆண்டு ஒரு அண்ணா வீரச்சாவு, அடுத்த 91ஆம் ஆண்டு கடல் படிச்சவர்ல வீரச்சாவு, 37வது நாள் அடுத்த அக்கா வீரச்சாவு. இதுக்குள்ள 300 பேர் கொண்ட டீமா இன்னொரு அக்கா கலைஞரையில வந்து அந்த அக்கா அந்த படியை கொண்டு வா. அப்படி நாங்கள் உணர்வுபூர்வமாக வாழ்ந்த இந்த நிலம், இந்த உணர்வுபூர்வமாக நாங்கள் மாவீரர்களை எவ்வளவு அபிலாசைகளோடு எங்களோட மக்களுக்காண்டி தியாகம் செய்தார்களோ அவர்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் எக்காரணம் கொண்டும் அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எனக்கு நிலப்பாடு. உண்மையில இந்த கல்லறை எல்லாரும் ஒத்துழைப்பு செய்து நல்ல வரவும் என்ற நிலப்பாடு.